சென்னையை அடுத்த பல்லாவரம் அருகே புழுச்சலூர் ஊராட்சியில் மாற்றுத்திறனாளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. சாதியை இழிவாக பேசி மாற்றுத்திறனாளியை புழுச்சலூர் ஊராட்சி மன்ற தலைவியின் மகன் தாக்கிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. கோயிலுக்குள் வந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியை தாக்கியதாக புகார் எழுந்திருக்கும் சூழலில் தற்போது சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னையை அடுத்த பல்லாவரம் அருகே புழுச்சலூர் ஊராட்சியில் மாற்றுத்திறனாளி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சாதியை இழிவாக பேசி மாற்றுத்திறனாளியை புழுச்சலூர் ஊராட்சி மன்ற தலைவியின் மகன் தாக்கிய சிசிடிவி தற்போது வெளியாகியுள்ளது. கோயிலுக்குள் வந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியை தாக்கியதாக புகார் எழுந்திருக்கும் சூழலில் மாற்றுத்திறனாளி அளித்த புகாரின் அடிப்படையில் சங்கர் நகர் போலீசார் ஊராட்சி தலைவியின் மகன் தினேஷ் பாபு மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சக்திவேல் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சக்திவேல், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் நவீனா. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த புழுச்சலூர் ஊராட்சியில் வசித்து வருபவர் சரவணன். இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. இவர் கடந்த சனிக்கிழமை அன்று புழுச்சலூர் பகுதியில் உள்ள அருள்மிகு அகத்தீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு சென்று உள்ளார் சாமி கும்பிடுவதற்காக. அப்போது அங்கு கோயிலின் பூசாரி அறைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்து புழுச்சலூர் ஊராட்சி மன்ற தலைவி வனஜாவின் தயாளன் அவரின் மகன் வந்து தினேஷ் பாபு இருந்துள்ளார். அப்போது தினேஷ் பாபு வந்து சரவணன் இடையே வந்து மோதல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நீ ஏன் இந்த கோயிலுக்கு வருகிறாய் மற்றும் சாதி பெயரை சொல்லியும் திட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த நபருக்கு வந்து அதாவது தினேஷ் பாபு ஊராட்சி மன்ற தலைவரின் மகனிற்கும் மாற்றுத்திறனாளியான சரவணனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதின் காரணமாக சரவணனை ஒரு கட்டத்திற்கு மேல் வந்து அடிக்கவும் செய்துள்ளார். இந்த காட்சிகள் வந்து அந்த கோயிலில் உள்ள சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி தற்போது வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மாற்றுத்திறனாளி சரவணன் வந்து கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளார். தினேஷ் வந்து அவரை கடுமையாக தாக்கப்பட்டதில் படுகாயமும் அடைந்துள்ளார் தினேஷ். இது சம்பந்தமாக அங்கு உள்ள காட்சிகள் பதிவாகி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நவீனா.